விநாயகரை பிடிக்க வந்தார் சனீஸ்வரன். விநாயக பெருமானே, என் கடமைப்படி நான் உங்களை 7.5 நாட்கள் பிடிக்க வேண்டிய காலம் இது. அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். என் கடமையை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றார். விநாயகர் மறுக்கவில்லை. நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். நான் என் தாயிடம் சென்று நீங்கள் என்னை பிடிக்க விருப்பதை சொல்லிவிட்டு வருகிறேன். நீங்கள் நாளை என்னை வந்து பிடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். இதனை ஏற்ற சனி பகவானிடம், என் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு செல்லுங்கள் என்று கூறினார் விநாயகர். சனீஸ்வரனும் விநாயகர் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு சென்றுவிட்டார். மறுநாள் தான் கூறியபடியே சனீஸ்வரன் வந்தார். என் முதுகில் என்ன எழுதியிருக்கிறீர்கள், படியுங்கள் என்றார். இன்று போய் நாளை வருகிறேன் என்று முதல் நாள் தான் எழுதியதையே படித்தார். சனீஸ்வரரே, நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள், சொன்னபடியே நடந்து கொள்வீர்கள். நீங்கள் தான் இப்போது இன்று போய் நாளை வருகிறேன் என்று கூறினீர்கள். இன்று போய் நாளை வாருங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தார் விநாயகர். சனீஸ்வரர் மறுநாள் வந்தார். முதல் நாள் கதையே அன்றும் தொடர்ந்தது. 7வது நாள் சனீஸ்வரன் இன்று போய் நாளை வருகிறேன் என்று படித்ததும், விநாயகர் நீங்கள் எழுதியதை நீங்களே அழித்துவிட்டு நாளை வாருங்கள் என்றார். சனீஸ்வரனுக்கு ஒரே சந்தோஷம். நாளை விநாயகரை பிடித்து விடலாம் என்று மகிழ்ந்தார். அவர் மனதில் நினைத்ததை புரிந்து கொண்ட விநாயகர், சனீஸ்வரரே, நீங்கள் கூறிய 7.5 நாட்கள் இன்றோடு முடிந்துவிட்டது. நாளை நீங்கள் என்னை பிடிக்க முடியாது என்று கூறினார். அப்போதுதான் நடந்த விஷயங்களை புரிந்து கொண்டார் சனி பகவான். தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பினார். Download ShareChat.